Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் காசா பிஜி ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது டிஎன் காசா டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து அவங்களுடைய டோட்டலா எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கோ அந்த அப்ளிகேஷன்ல இருந்து சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியலை வந்து அமுச்சு வச்சிருக்காங்க, ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனுக்காகவே தனியா வந்து நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து அப்டேட்ஸும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், ரேங்க் லிஸ்ட், எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத A to Z உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான டாபிக்ல வந்து டிஎன் காசா பிஜி ரேங்க் லிஸ்ட் உண்டான அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த 2024 டு 25 இந்த அகாடமிக் இயருக்கு வந்து டிஎன் காசால இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து போன மந்த் 27ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட், அதாவது இந்த மந்த் நடப்பு மாதத்துல 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்லைன்ல வந்து டெட்லைன் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுக்கு உண்டான தரவரிசை பட்டியல் வந்து கல்லூரிக்கு அனுப்பப்படும் நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன் அதிகமா வந்து கேட்கறது வந்து ப்ரோ ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்க, ரேங்க் லிஸ்ட் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நல்லா கவனிக்கணும். தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வந்து டிஎன் காசா டிபார்ட்மெண்ட்ல இருந்து சம்பந்தப்பட்ட 109 காலேஜுக்கு வந்து அமுச்சு வச்சிருக்காங்க. அவங்க அந்த காலேஜோட பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒன் டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாமே கலெக்ட் பண்ணி சேகரிச்சு எடுத்து தனித்தனியா டிபார்ட்மெண்ட் வைஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியா பிரிப்பாங்க. நீங்க வந்து எம்ஏக்கு தனியா அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா தனி ரேங்க் லிஸ்டும், எம்காம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா தனி ரேங்க் லிஸ்டும், எம்எஸ்சில வந்து மைக்ரோபயாலஜிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா தனி ரேங்க் லிஸ்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ஒன் டே நாளும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நாளைக்கு ஈவினிங்ல இருந்தே உங்களுக்கு சம்பந்தப்பட்ட காலேஜோடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களால வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ எப்படி ரேங்க் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோக்கு கீழே வந்து நம்ம வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்க மொபைல்ல வந்து இந்த வெப்சைட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த காலேஜுக்கு வந்து முதல்ல அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அப்ளை பண்ணிருக்க காலேஜோட நேம் லிஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலேஜ் லிஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரசிடென்சி காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரசிடென்சி காலேஜுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்சி காலேஜுக்குள்ளே வெப்சைட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகும். அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய குயின் மேரி காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நீங்க வந்து டைரக்டா டச் பண்ணீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு வந்து உள்ள வந்து ரீடைரக்ட் ஆகும். இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் காலேஜ் வைஸ் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அந்த காலேஜோட வெப்சைட்ல போயிட்டு ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. மேல உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்க்ரோல் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சியில இருக்கக்கூடிய லால்குடியோடைய அபிஷியல் காலேஜ் வெப்சைட்ல பார்க்கும்போது அவங்க நோட்டிபிகேஷன் பேஜ்ல இந்த இடத்துல ஸ்க்ரோலிங் டெக்ஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஜி ரேங்க் லிஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா பிஜி ரேங்க் லிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னைக்கே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் 2024 பிஜி அட்மிஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்துட்டாங்க. பட் இன்னமும் வந்து யூஜிக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் தான் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னமும் வந்து சேஞ்ச் பண்ணல. மேபி நாளைக்கு காலையில நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜோட இண்டிவிஜுவல் வெப்சைட்ல இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்ல மேல இந்த இடத்துல ஃபிளாஷ் நியூஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து கேக்குறீங்க tngasa.in வெப்சைட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலையே. அந்த வெப்சைட்ல ஒன்லி நீங்க வந்து அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ, ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து நாங்க டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலுக்கு முதல்ல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து ஒவ்வொரு காலேஜோடைய இண்டிவிஜுவல் பொறுத்து தான் அது வந்து மாறுபடும். பட் இந்த டிஎன் காசை வந்து காமனா வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க.
ஆகஸ்ட் 13ல இருந்து 14 வரைக்கும் காமனா இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, சிறப்பு இடஒதுக்கீடு மாணவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினர், தேசிய மாணவர் படை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல கால் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா எஸ்எம்எஸ் வரும், அப்படி இல்லைன்னா மெயில் வரும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கால் மூலியமா கால் லெட்டர் அனுப்புவாங்க. இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணப்பட்ட அந்த மொபைல் நம்பருக்கு வந்து கூப்பிடுவாங்க பிரின்சிபல் சைட்ல இருந்து. தயவு செய்து அன்னோன் நம்பர்னு சொல்லிட்டு எடுக்காம இருந்துராதீங்க, உங்களுக்கான சீட் வந்து போயிடும். இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்துக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 1 வீக்ல உங்களுக்கு காலேஜ் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன் காசால அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ, எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது உங்க போன்ல கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தெளிவா டவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து கால் வரலாம். இன்னைக்கு கூட 2 ஸ்டூடெண்ட் எனக்கு இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணாங்க. ப்ரோ எனக்கு நாங்க அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து கால் பண்ணி இந்த டேட்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலேஜுடைய நிர்வாகத்தை பொறுத்து மாறும். கண்டிப்பா ஒண்ணு எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மெயில் மூலியமா இந்த டேட்ல நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணி இந்த டேட்ல வந்து நீங்க எம்காம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. எம்காம் வந்து இத்தனாம் தேதியில வந்து காலையில 10 மணிக்கு நீங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்து என்ட்ரி ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டேட் வந்து டைமிங்கோட சொல்லுவாங்க. அப்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பாட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் சொல்றேன். மை அப்ளிகேஷன் பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மை அப்ளிகேஷனை லாஸ்ட் பேஜ்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃபை கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா உங்களை வந்து ஜெனரல் கேட்டகரியில தூக்கி போட்டுருவாங்க. நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வர மாட்டீங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் வந்து எப்ப நடத்துறாங்க அப்படின்னா 19ல இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நடத்துறாங்க இந்த மாசம். அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும். அதே மாதிரி வந்து 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை வகுப்புகள் துவங்கும் நாளுங்கிறது வந்து இந்த மாசம் கடைசியில ஆகஸ்ட் 28ஆம் தேதி நம்மளுக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க என்ன டவுட் இருந்தாலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வரைக்கும் நீங்க ரேங்க் லிஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்காக நீங்க எங்கேயுமே வந்து அலையக்கூடாது, நீங்க எங்கேயுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண டிலே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அது 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஆனா வந்து பிஜி காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கும்போது 109 காலேஜ் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அப்ளிகபிளா இருக்கு. அதுக்கான எல்லா வெப்சைட்டுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஒரே லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்கை மட்டும் டச் பண்ணி போயிட்டு நீங்க வந்து ஹோம் பேஜை செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது இந்த வீடியோல டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.